எங்கிருந்து வருகிறீர்கள்? சாத்தூர். சாத்தூரில் கிளம்பி நீங்கள் காலையில் கிளம்பினேன், மாலையில் வந்திருக்கிறேன். காலையில் கிளம்பி திருப்பி மாலையிலே போங்கள். அக்கா நல்லா கைத்தருங்க, நல்லா கைத்தருங்க, நல்லா ரசிக்கிறாங்க, நல்ல ஆடியன்ஸ் பாத்தீங்களா அக்கா, நல்லா கைத்தருங்க அக்கா. பாத்தீங்களா எப்படி கைத்தறாங்க பாத்தீங்களா? தமிழகம் முழுவதும் தன்னுடைய பேச்சாலும் இசையாலும் சீரிய கருத்துக்களாலும் நகைச்சுவையாலும் என்னை போன்ற பேச்சாளர்களையும் பல ரசிக பெருமக்களையும் கட்டி போட்டுக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்கள். கட்டி போட்டோம்னு சொல்லாத, யாரை வேணாலும் கட்டி போட முடியும், உன்னைய கட்டி போட முடியும். அன்பால கட்டி போடலாம், அன்பாலதான் கட்ட முடியும். மரத்துல கட்டினா மரம் வேரோட முடிஞ்சிடும். மேடையில வீட்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை எவ்வளவு அழகா உட்கார்ந்து இந்த நேரத்துல எப்படி சூப்பரா ரசிக்கிறாங்க. இந்த ஆடியன்ஸுக்கு ஒரு 4 வரி பாராட்டி சொல்லலாம்னா சாப்பிட்ட தோசை செமிக்குமா? ஒரு 4 வரி எங்க அக்காக்களுக்காகவும் எங்க அண்ணங்களுக்காகவும் ஒரு 4 வரி இங்க சொல்லுமா? அப்படி சொல்லி முடிச்சோடனே கைத்தட்டு பறக்கும் பாக்குறீங்களா? மல்லிகையில் பூ மணக்கும், ஏலக்காயில் விதை மணக்கும், நன்னாரியில் வேர் மணக்கும், லவங்கத்தில் பட்டை மணக்கும், பட்டை இடமெல்லாம் சந்தனம் மணக்கும். இதோ இப்படிப்பட்ட ரசிகர்கள் இருந்தாலே பட்டிமன்றம் பட்டையை கிளப்போம் என்று பெருமைக்குரிய ரசிக பெருமக்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த எளியவளின் பணிவு கலந்த வணக்கங்கள். வணக்கம் சொல்லி எளியவள்னு சொல்லாத. ஏங்க பாத்தீங்களான்னு ஐயா, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லிதான் நான் பாதியா மெலிச்சு போயிட்டேன். அம்மா பாதியே இப்படியா? ஆமா. அப்போ ஒரிஜினல் எப்படி இருந்திருக்கு? இப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்களா உட்கார்ந்து இருக்காங்களா? ஒரு சின்ன கோரிக்கை, என்னோட கஷ்டத்தை இவங்கள்ட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஒரு சின்ன கோரிக்கையை வச்சு நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம். நீங்க பட்டிமன்றத்துக்கு தலைப்பு என்ன வேணா போடுங்க ஐயா. அந்த காலமா போடுங்க, இந்த காலமா போடுங்க, கிராமமா போடுங்க, நகரமா போடுங்க, கணவனா போடுங்க, மனைவியா போடுங்க, மாமியாரா போடுங்க, மருமகளா போடுங்க. பட்டிமன்றத்துக்கு தலைப்பு என்ன வேணா போடுங்க. தயவு செஞ்சு இந்த சேர கொஞ்சம் பெருசா போடுங்க. கம்பெனி சைஸே அவ்வளவுதான்மா, சைஸுக்கு சேர செய்ய முடியாது. இல்ல இப்படி எட்டிக்கெட்டு பெஞ்சு போடுங்க. பெஞ்சிலதான் நீ அடங்குவே. அவன் கஷ்டம் அவனுக்கு. இன்னைக்கு நாங்க நகரத்து வாழ்க்கையில வீட்டை விட்டு வெளியில வந்து கணவனுக்கு நிகரா சம்பாதிச்சு கணவனுக்கு சப்போர்ட் பண்றோமா இல்லையாங்க? நான் நகரத்தை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். கிராமத்துல என்ன வாழ்க்கை வாழ்ற, வாழ்ற பழைய சோற தின்னுட்டு வாழ்ற. ஆனா அந்த நகரத்துல அபிராமின்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிரியாணிக்காக புருஷனையும் போன்ற பிள்ளையும் கொண்டுச்சு. அதையே நான் வரும்போது சொல்றீங்க, வரும்போது ஞாபகம் வருது. இங்க பாருங்கக்கா, நீங்க யாருக்கு கை தட்டுறீங்களோ இல்லையோ, எனக்கு நீங்க கண்டிப்பா கை தட்டணும். ஏன் தெரியுமா? நேத்து கூட ஒரு நிகழ்ச்சிக்கு மதுரையில ஒரு நடுவர் கூட நான் போனேங்க. நைட்டு 2 மணி அந்த ஆள் என்ன நடு தெருவுல விட்டுட்டு போயிட்டாரு. அந்த நடுவருக்கு போகாதன்னா கேக்குறியா? இனிமேல் போக மாட்டேன். நைட் 2 மணி பாக்குறேன், திருமங்கலம் பஸ் நிக்குது, வேகமா போச்சு பாருங்க. நைட் 2 மணி அசந்து தூங்கிட்டேன். முழிச்சு பாக்குறேன், எங்க ஊர் பஸ் சாத்தூர் பஸ் நிக்கு. நம்ம ஊர் பஸ்ல நிக்குதுன்னு இந்த திருமங்கலம் பஸ்ல இருந்து வேகமா இறங்கி சாத்தூர் பஸ் பிடிக்கிறதுக்காக ஓடணும் சொல்லு, குட்டு குட்டுன்னு ஓடணும் சொல்லாத. என்னக்கா சிரிக்கிறீங்க? ஏன் நான் ஓட மாட்டேனா? ஓடுவேன். நான் ஓடினேன் பாருங்க. நான் வந்தேன் திருமங்கலம் பஸ் டிரைவர், அந்த என் பின்னாடியும் ஓடி வராருங்க. ஒரு பிள்ளை அழகா இருந்தா இப்படி அவமானத்தின பின்னாடி வர்றது. கண்ணு தெரியாதவன். பொறுமை சாமி, பொறுமை 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 பொறுமை. எங்க வர்றாரு? சிக்கல்ல மாட்டிக்கிச்சு. நான் அவரை பார்த்து கேட்டேங்க, நான் சும்மா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் அந்த ஆளை பார்த்து நான் கேட்டேன், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, நீ எல்லாம் ஒரு டிரைவரா, நைட்டு 3 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி வரே, நீ எல்லாம் ஒரு டிரைவரான்னு கேட்டேங்க. அதுக்கு அந்த ஆளு என்கிட்ட சொல்றாரு, பொம்பளையாமா நீ? நான் பஸ் டயர்ல 4ல 1 உருண்டு வந்து பயந்து வந்துட்டேன். அந்த ரெட்ட டயர் கலண்டுக்குன்னு ஓடி இருக்கான்டா. அவர் ஒத்த டயரா இருக்காரு, ரெட்ட டயர் தான் சொல்லி. சிரிப்பா பாருங்க. இப்படி எல்லாம் நீங்க இங்க கிண்டல் பண்ணிடக்கூடாதுன்னா, எங்க நகரத்துக்காரன் எங்க அணில இருந்து உன்னை தூக்கி உள்ள போட்டு அதுக்கு கும்கின்னு பேர் வச்சு ஒரு படத்தை எடுத்து, அந்த படத்துல எப்படி தெரியுமா பாட்டு கொடுத்தோம்? கையளவு எப்படி சூப்பரா இருக்கா? கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். கரெக்டா இருக்குன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல என்ன பார்த்து கரெக்டா இருக்குங்கறீங்க. கை தூக்குனிய வாங்க. கரெக்டா இருக்கு.
இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தாருங்க. இந்த ஊர்லயே இவருதான் நல்லவர்னு நினைச்சேன் நானு. சாதாரணமா நினைக்காதீங்க. போன வாரம் எங்களுக்கு மேச்சேரியில பட்டிமன்றம். சொல்லுங்க சார். நீங்க அருமையான சால்வை போத்துனீங்க. இங்க விழாக்குழு ஊர் கவுண்டர் எல்லாரும் முடிவு பண்ணி எங்களுக்கு யானையை வச்சு மாலை போட்டாங்க. மாலை போட்டுக்கிட்டே இருந்த யானை இந்த அம்மாவை கண்ட உடனே தெரிச்சு ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடியே யானை பாக ஓரா, நில்லு ஆனே, நில்லு ஆனே, நில்லு ஆனே. நின்றுச்சு. கூட்டியாண்டு மாலைய போடுறாங்கிறேன். போடாது சார் அப்படின்னா. எங்களுக்கு எல்லாம் போடுச்சு, அந்த அம்மாவுக்கு ஏண்டா போடான்னு. ஒரு யானை இன்னொரு ஆணைக்கு மாலை போடாது சார். இல்ல இப்ப கேட்டாங்களா? சொல்லணும்ல. என்ன சொல்லணும்ல? இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஆண்கள்ட்ட தான் சொல்லிட்டு போறேன். சும்மா என்ன பொண்டாட்டிய பார்த்தோன்னே குண்டா இருக்கலாம் உடனே கை தட்டுறது, ஒல்ல முடி குட்டையா இருக்குங்கிறது, கருப்பா இருக்காங்கிறது, குட்டையா இருக்காங்கிறது, இங்க இருக்கிற ஆண்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போறேங்க. தேவதை மாதிரி பொண்டாட்டிய தேடுற ஆம்பளை கிடையாது. கிடைச்ச பொண்டாட்டி யாரு தேவதை மாதிரி பார்த்துக்கிறானோ அவன் தாங்க நல்ல ஆம்பளையா இருக்க முடியும். உண்மை சார், உண்மை சார். எல்லா ஆம்பளையும் நிறைய பேர் தேவதையாக்கத்தான் நினைக்கிறேன். தேவதை மேலதானே இருக்கும். நடுவர் அவர்களே, சும்மா ஆணவத்துல வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு போயிருக்காங்க. எங்கிட்ட வயக்காடு இருந்தது, எங்கிட்ட வயக்காடு இருந்தது. ஒத்த காடை வச்சிருக்கிற உங்களுக்கே இவ்வளவு ஆணவம் இருந்தா, எங்கிட்ட ஸ்மார்ட் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, ஏடிஎம் கார்டு இருக்கு. நாங்களாம் எவ்வளவு ஆணவத்தோட தெரியணும். அத்தனை கார்டு இருக்கு, அத்தனை கார்டுல காசு இருக்கா? அது இல்ல, அது இருந்தா தான் நாங்க பட்டிமன்றம் வரோம். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல பாட்டெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த காலத்துல பாட்டு எவ்வளவு சூப்பரா இருந்தது. நீங்களும் சேர்ந்தானே சொன்னீங்க. என்ன உங்க காலத்துல பாட்டு இருந்தது? என்ன இருந்தது நான் கேக்குறேன். ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, நதி எங்கே போகுது, இல்ல நான் கேக்குறேன், நதி கடலை தேடி போகாம நடுவர் வீட்டுக்கு அக்கூச தேடியா போகும். கொஞ்சம் அனுப்பி விடுமா, தண்ணி பிரச்சனையா இருக்கு. அதுக்கும் கூப்பிட்டா என்ன? இன்னொரு பாட்டு போட்டான் தெரியுமா? பழைய காலத்துல கிராமத்து பாட்டு. உன் விழியும் என் வாழும் கண்ணு ஏதோ கூர்ந்ததா பாத்தீங்களா? அடுத்த ஒரு பாட்டு போட்டுருக்காங்க, சட்டி சுட்டதாடா, அதான் சட்டி சுடுதுன்னு தெரியுது. ஒரு டவுசர் வச்சு பிடிக்க வேண்டியதானங்க நானு. நல்லா கேட்கணுங்க நான். அவ ஒண்ணு இன்னொரு பாட்டு போட்டு வாங்கி வரும். கூந்தல் கருப்பு, குங்கும சிவப்பு. இதுக்கு ஒரு ஆராய்ச்சி இது பண்றதுக்கு ரெண்டு பேர், மூணு பேர். ஆமா 3 பேர். அதுல டயலாக் பாத்திருக்கீங்களா சார்? 2 டயலாக தவிர இந்த பொம்பளை ஏதாவது டயலாக் அந்த பழைய படத்துல பேசியிருக்காங்களா? ஒண்ணு இல்லைங்க, ஒரு பொம்பளை டயலாக் பேசுது சார், என்ன பேசுதுன்னே புரியலங்க. புருஷன் தான் பேசுது, யார்கிட்ட பேசுதுன்னு தெரியல. சுவாமி நாதா நாதா பிராணநாதா. இப்போ உங்களை எல்லாம் அப்படி கூப்பிட்டா நீங்க என்ன செய்வீங்க? உரும்பியா ஒரு இல்ல, ஒரு லதாங்கிற ஒரு பேரை ஒழுங்கா உங்களுக்கு சொல்ல தெரியுமா ஐயா? நான் உனக்காக கட்டி இந்த வசந்தம் மாளிகை வைக்கிறேன். அதுக்கு அந்த அம்மா இல்ல இல்ல கோபால் தானே? இல்ல நான் கேக்குறேன். இதுல அந்த அம்மா வசனம், மாமா காஞ்சு போன பட்டாத ஜீவன் அந்த நதியே காஞ்சு போன பிளாட் போட்டு விட்டுட்டு போங்கிறாங்க. இதுக்கு அந்த காலம் மாதிரி உங்க பாட்டெல்லாம் ஒரு ஊர் பொங்கலுக்கு போட முடியுமாங்க? இந்த ஊர்ல எவ்வளவு அழகா பொங்கல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்க பாட்டெல்லாம் கேட்க முடியுமா? எங்கால பாட்டு கொடுத்தாங்க, அது போட்டா அப்படி ஜாலியா துள்ளலா இருக்குங்க. பாட்டுனா ஒரு திருவிழானா எல்லாரும் அப்படி ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நாங்க பாட்டு கொடுத்தோம். சிங்காரி லைலா எப்படி கொடுத்தோம். இது நல்ல பாட்டு. குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணுதான், அத்தை பொண்ணு. மத்த பொண்ணு எல்லாம் மாமன் பொண்ணுதான். அப்ப அக்கா தங்கச்சி அவனுக்கு இல்ல. இது ஒரு பாட்டு. இந்த பாட்டை நீ அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி சூப்பர் பாட்டுன்னு பாடு விடுற. எங்க அண்ணன் எவ்வளவு கைத்தட்டி ரசிச்சாங்க தெரியுமா? எவ்வளவு சூப்பரா. குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் மாமன் பொண்ணுதாங்கிறானே. உண்மையில அவனுக்கு அக்கா தங்கச்சி உண்டா இல்லையா? என் கேள்வி நியாயமா நியாயம் இல்லையா?
நான் என்ன கேக்குறேன், உங்க காலத்துல ஒரு காதல உங்களால உங்க கிராமத்துல ஒழுங்கா சொல்ல முடியுமா? அந்த காட்டுல ஒரு பனைமரம் கிடக்கும், இந்த காட்டுல ஒரு பனைமரம் கிடக்கும். அந்த புள்ள வீட்டுக்கு தெரியாம அந்த பையனை பாக்குறதுக்காக வரும். ஏன் தம்பி, விநாயகர் தம்பி, நீங்க சொல்லுங்க, ஒரு பொம்பளை பிள்ளை உங்களுக்கு வீட்டுக்கு தெரியாம பார்க்க வந்தா எப்படி கூப்பிடணும்? என்ன சத்தம்? அது பிஸ்ஸு. அப்படி எப்படி அழகா? இப்ப நீங்க அங்க நிக்கிறீங்க, நான் இங்க நிக்கிறேன். அந்த பனைமரம், அந்த பனைமரம். நீங்க ஆலமரம், பனைமரம் இல்ல. சரி, நீங்க அந்த பனைமரத்துல நிக்கிறேன். இப்ப நான் இந்த பணத்துல நிக்கிறேன், நான் பனைமரம். இப்ப நான் உங்களை கூப்பிடுறேன். என்ன சத்தம்? இசு இல்ல, இசுக்கு அப்புறம் தான் கிசு வரும். இதுக்கு எனக்கும் பொறுப்பு கிடையாது. இப்ப நான் கூப்பிடுறேன். அது நான் புருவம் மட்டும். நீ இத சொல்றிய, இப்ப இந்த மாதிரி காதல் கிடையாது. அப்பெல்லாம் ஒரு லவ் லெட்டர் எழுதி விட்டு அதை குடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனா நான் ஒரு பிள்ளைய காதலிச்சு சரி லவ் லெட்டர் எழுதி ஒருத்தன் கொடுத்து விடுவேன். 3 வருஷ காதல். சூப்பர்ல. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. அருமை அருமை, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். லெட்டரை கொடுத்தவனுக்கும் அவளுக்கும் அவன் கொடுத்த மாதிரியே கொண்டு கொடுத்து வந்திருக்கான். நான் தெருவுல நிக்கிறேன். அப்புறம் என்ன, போஸ்ட்மேன்ட்ட தானே நான் கொடுத்து விட்டேன். இப்ப அந்த பிள்ளைய போஸ்ட் ஆஃபீஸ்ல அவன் சேர்த்துக்கிட்டான். அந்த பிள்ளைதான் இப்ப சாம்பு குத்திக்கிட்டு. இங்க பாருங்க, எங்க காலத்துல காதல் அப்படி வெட்டு 1 துண்டு 2 இருக்குங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நடுவர் அவர்களே, நான் கேக்குறேன், அப்படி சொன்ன சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், உங்க கிராமத்துலங்க நாங்க பட்டு அனுபவிச்ச விஷயத்த நான் சொல்றேன். ஒவ்வொரு கிராமத்துலயும் இன்னைக்கு நீங்க நகரங்களுக்கு போனீங்கன்னா தனித்தனியா ரெஸ்ட் ரூம் வசதி உண்டு, பாத்ரூம் வசதி உண்டு. இன்னைக்கு சில கிராமங்களுக்கு எல்லாம் இங்கெல்லாம் நமக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நீங்க ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு பாத்ரூம் வசதி கூட இருக்காதியா. நேத்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போனோமா, அங்க போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 புரோட்டா சாப்பிட்டேன்னா. நல்லா சாப்பிட்டேன். ஆமா, நான் போய் இந்த ஊர் குழச்சி அடிச்சேன். ஆமா, நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். நான் ஒரு ஆள்கிட்ட அங்க ஊர் பெரியவர் இருந்தாரு, அது நல்ல பக்கா கிராமம். அந்த ஆள்கிட்ட கேட்டேன், தாத்தா இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொன்னாரு, என்ன கேட்கிற, ஒன்னும் புரியலன்னாரு. இல்ல, இந்த 1, 2ன்னு போறதுக்கு ஊர் பக்கம் ஒரு இடம் இருக்கும்ல, அது எங்க இருக்குன்னு. அதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாது. அந்த தூரமா 10 பனைமரம் தெரியுதுல, போயிட்டு வந்து சேருங்கன்ட்டாங்க. எனக்கு தனியா போக பயமா இருந்துச்சா, நான் உமாடத்தான் கூட்டு போன துணைக்கு. அவன் தான் இது மாதிரி லேடிஸ் துணை. நாங்க போனோமா, இப்படி போயிட்டே இருந்தோம் பாருங்க. கொஞ்சம் தூரம் தானே உமானா தானே, நீங்க இங்கே நில்லுங்கன்னு இந்த வந்துடுறேன்ட்டு வேகமா போனேங்க. நைட்டு 9 மணி பாக்குறேங்க, பனைமரத்துல வேகமா போறேங்க. இறக்குறேன், ஒருத்தங்க உட்கார்ந்து இருந்திருக்காங்க. நல்ல வேளையா பாட்டு பாடிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தான். வருவியா வரமாட்டியா, அதுவே கக்கா, அதுக்கிட்ட என்ன காவிட்டான். நல்ல வேளைங்க பாடிக்கிட்டு இருந்தான். அந்த பனைமரத்துல தப்பிச்சு இன்னொரு பனைமரத்துக்கு போறேன். அவன் இவன் கூட சேர்ந்து புரோட்டா தின்றுப்பான் போல. அவன் வந்துரு இது பரவாயில்லம்மா. அன்னைக்கு ஒருத்தன் இதே மாதிரி தான் கிளம்பிட்டாங்கல்ல, சொல்லி வாய் மூடல. அன்னைக்கு ஒருத்தன் இதே மாதிரி தான் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கான். தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ நீ என் மனமே. இன்னைக்கு கிராமங்கள் அப்படித்தானே செலவு அப்படித்தானே இருக்கு. ஆனா எங்க நகரத்துலங்க அட்டாச் பாத்ரூமோட நாங்க வீடு கட்டுறோமா இல்லையாங்க? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எங்கள்கிட்ட இல்லாத வசதி ஏதாவது இருக்கா? எங்க நான் என்ன கேக்குறேன், பெண் பாக்குற படலம்ங்கிற ஒண்ணு இன்னைக்கு வரைக்கும் கிராமத்துல ஒழுங்கா நடக்குதாங்க? நான் அந்த பாட்டிகிட்ட கேக்குறேன், நீங்க சொல்லுங்க பாட்டி, நீங்க எல்லாம் தாத்தாவை புடிச்சா பாட்டி கல்யாணம் பண்ணீங்க? பாருங்க, இல்லங்கிறாங்க, குழந்தை திருமணம். ஆனா நாங்க அப்படியாங்க? நான் டாக்டர், எனக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளை வேணும். நான் இன்ஜினியர், எனக்கு ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணும். நான் டீச்சர், எனக்கு ஒரு டீச்சர் மாப்பிள்ளை வேணும். கேட்கலாமா இல்லையா? இது எனக்கு மத்த விஷயத்த பேசிக்கிட்டு சொந்த கதைக்கு நானே சொல்றேன்னு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு காவல்துறை அதிகாரி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியா இருந்தேன் சார். எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாருன்னு தெரிஞ்ச உடனே எங்க வீட்டு முன்னாடி அவ்வளவு கூட்டம்க்கா. எதுக்கு? எனக்கு பொண்ணு கொடு, எனக்கு
பொண்ணை கொடு, எனக்கு பொண்ணை கொடுன்னுங்க. நான் சொல்லிட்டேன். பொண்ணு பார்க்க வந்திருக்க மாட்டாங்க, பொண்ணானும் பார்க்க வந்திருப்பாங்க. என்னங்க வச்சிருக்கீங்க? நம்ம பொம்பளை பிள்ளை தெரியலையா? எவ்வளவு பேர் இருக்கும்? ஒரு 100 பேர் இருக்குங்க. டிப்பர் லாரில கொண்டாந்து சாச்சி விட்டு போயிருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் என்ன பொண்ணு பார்க்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன பார்த்த உடனேங்க, அதாங்க நகரத்து வாழ்க்கைங்கிறது. என்ன பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னு சொன்னாருமா. பிடிச்சிருச்சுன்னு சொன்னாரு. நீங்க கேட்டிருப்ப, என்ன பிடிச்சிருக்கா? அப்படியெல்லாம் இல்ல, நீங்க ஒண்ணும் சிரிக்காதீங்க. அப்பதான் நான் பஜ்ஜி சுஜி எல்லாம் குடுத்துட்டு வந்து நின்னேன். எனக்கு பயந்த உடனே என்ன பார்த்து கவிதை சொல்லுவாரா? என்ன பார்த்து பொண்ணு பார்க்க வந்து கவிதை சொன்னாருங்க. எங்க அக்காவுக்காவது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கெல்லாம் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே கவிதை சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? கண்ணே கண்ணே, பஜ்ஜிக்கு 2 எண்டு, சமோசாக்கு 3 எண்டு, பப்ஸுக்கு 4 எண்டு, உனக்கும் எனக்கும் இடையே இருக்கும் காதலுக்கு போண்டா மாதிரி 100 எண்டு. எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதுறான். அன்பே என் இதயத்தில் அந்த புள்ள செருப்ப கலட்டவா, என் இதயம் என்ன கோயிலா சும்மா அப்படியே வந்து தரக்கு பொறுக்குன்னு போட்டு மிதிங்கிறாங்க. எங்க பொண்ணு வச்சுக்கோங்க சார், உங்கள்ட்ட ஒரு ஐடியா சொல்றேன். பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல, அப்ப தட்டுல மிச்சர் வைப்பீங்கல்ல, அள்ளி சாப்பிட்டான்னா அவன் நல்லவன். சாப்பிடவே தெரியாத மாதிரி ஒத்த மிச்சர் எடுத்து திங்க தெரியாம மாதிரியே திம்பாங்க. இவெல்லாம் மோசமான ஆளு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, இந்த மிச்சர் வத்தீங்கன்னா சிலர் கடலை பொறுப்பா பொறுக்கி திம்பா பாருங்க. ஏன் கட்டிங் வெளியில வரக்கூடாதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சார். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மாப்பிள்ளை தண்ணி அடிப்பாரான்னு கேளுங்க. எப்பாவது திருவிழா தேவை ஏதாவது விசேஷம்னா பண்டிகைன்னா சாப்பிடுவார்னா கூட கொடுங்க சார். இந்த பீரு மட்டும்தான் அடிப்பேங்கிறவன நம்பாதீங்க, அவன் தான் முழு குடியாரு. நம்மளை ஏமாத்துறேன். இவங்க இந்த டவுன்ல உங்க ஆளுக படுத்துற பாடு அவங்க பாத்திருக்கலாம். ஒயின் ஷாப்ல பாத்தீங்கன்னா தெரியும். கிராமத்துல அப்படி கிடையாது, போவான் சாப்பிடுவான். நம்ம ஆளுக்கு பேரெல்லாம் தெரியாது. 145ல 1 வேலையை முடிச்சுட்டு வந்துருவான். நம்மளுக்கு தெரிஞ்ச 145 180 இவ்வளவுதான். ஆனா நம்ம டவுன்ல பாருங்களேன், ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவாரா. இங்க பாருங்க ஒயின் ஷாப்ல, சப்ளையர் கிளீன் பண்ணியா அண்ணன் டீசென்ட் ஒண்ணு வாங்கி அவங்க சாப்பிடுற ஸ்டைல பாக்கணுமே. அவங்க திறக்கிற மூடி திறக்கிற ஸ்டைல சரக்க செட்டில் பண்றது. இத திறந்து சரக்க மிக்ஸ் பண்றது, அப்பதான் கலக்குமா. வச்சுட்டு 3 சொட்டு எடுத்து விடுவான் பாருங்க. இவங்க விடுற சொட்டுல தான் பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. இத முன்னாடி கொண்டு போயில ஒரு சுண்டு சுண்டா, ஏன்னா இவனுக்கு அதுக்கு ஆகாத மாதிரி. கடைசியில இத 1 குவார்டர் வரைக்கும் கரெக்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1.5 குவார்டர் உள்ள போயிடுச்சுன்னா அண்ணன் டீசென்ட் டேபிள்ல படுத்துருவாங்க. வீட்டுக்கு போயில சுண்டலை வாங்கி வாய் இங்க திறக்கும், இங்க போட்டுட்டு போவேன். இவங்க இந்த தகராறு பண்றத பாத்திருக்கீங்களா? ஒயின் ஷாப்ல இருந்து வந்து இவங்க டவுன்ல பாருங்க, நல்லா பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நின்றுக்குவேன். சரியான போலீஸ்கார வரட்டும் வணக்கம் சார்னு ஒளியிருந்தாங்க. எப்படிதான் தெளிக்குதோ தெரியல. சிலர்லாம் பேசினே பேசாம நெஞ்ச கரைக்குது, தேங்காய் சட்டி தெரிக்கல போல இருக்கும். சிலர்லாம் போன் எடுத்து லட்சக்கணக்கில் பேசுவாங்க தண்ணியை போட்டு. லட்சம் செலவன பார்க்க முடியறதுல, லட்சம் செலவன மூதவி கட்டிங் 7 ரூபா கடன் வாங்கியிருக்கு, நீ என்ன லட்சம் செலவுன்ற. சிலர்லாம் புலம்பு வாங்கி பார்த்திருக்கீங்களா? காந்தி செத்துட்டாரா? எப்படா செத்தாரு காந்தி? ஏன் அவனுக்கு ஞாபகம் வருதுன்னா அக்டோபர் 2 கடை லீவு, 50 ரூபா கூட கொடுத்து வாங்கியிருக்கேன். அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதை நினைச்சு அழுகுறானா இதை நினைச்சு அழுகுறானு தெரியல. நீங்க நகரத்துல அவ்வளவு சிக்கல் வரும். எங்காலாவது நகரத்துல குடிச்சானா வீடு வந்து சேருவான், வீட்டுல வந்து படுத்து கிடப்பான். கிராமத்துல நீங்க போய் பாருங்க, வீட்டு கடையில கடகண்ணி ஓரத்தெல்லாம் படுக்கிறது இல்ல. சாக்கடை எங்க இருக்குன்னு தேடி போய் சாக்கடை உள்ளதான் படுத்து கிடப்பான். அந்த சாக்கடையில என்ன கிடக்கும்? பன்னி கிடக்கும். அந்த பன்னியா புரண்டு பன்னிய தடவி கொடுத்துக்கிட்டே சொல்லுவான், முத்தம்மா உனக்கு என்ன மீசையெல்லாம் முளைச்சிருக்கு. நாங்களா கேக்குறோம்? ஆனா எங்க வீட்டுக்காரெல்லாம் நான் கல்யாணம் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு பாட்டு பாடி அவரை கரெக்ட் பண்ணேங்க. இவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்டிருப்பாங்களா? ஆனா நான் பாட்டு பாடினேன். என்ன பாட்டு பாடுனேன்? தாமரை பூவும் பறக்கும்
என்ன தூளது? இப்படி ஒருத்தன் நேத்து பாடிக்கிட்டே இருந்தான் சரி. காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல. தொட்டா தூள் கொஞ்ச நேரத்துல போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. ஏன்? இவன் கஞ்சா தூள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். தூள் பறக்கும் தூள் பறக்கும். சும்மா நாங்க என்ன சொன்னாலும் ஏதோ ஒண்ணு சொல்லாதீங்க நடுவர் அவர்களே. மேடம் ஏங்க தெரியாம நாளைக்கு கேட்பாங்க பட்டியம் பட்டி எப்படி இருந்துச்சு. ஊர்ல தான் சுண்டே இருக்க போறாங்க, நம்மள வீடு தண்ணி வந்து நான் அடிக்க போறாங்க. இங்க பாருங்க, உண்மையை சொல்றேங்க, ஒரு கணவன் மனைவி கிராமத்துல கூட ஒரு மனைவியை கணவன் அடிமை மாதிரி நடத்துவான், ஆனா நகரத்துல சமமா நடத்துவாங்கங்க. எங்க வீட்டுக்காரர் பெருசா ஒரு பைக் வச்சிருக்காரு. நான் ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், மாமா உங்க பைக்ல யார் யாரையோ உங்க பின்னாடி ஏத்திக்கிட்டு போறீங்க, ஏன்னா ஒரே ஒரு நாள் உங்க பைக்ல பின்னாடி கூட்டு போங்க மாமான்னு சொன்னேன். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு, நீ பாட்டுக்கு ஏன் பின்னாடி வர்றேங்கிற, போலீஸ்கார் நிப்பாட்டி கேப்பாருன்னாரு. நான் சொன்னேன், நீங்களே ஒரு போலீஸ்கார், உங்களை இன்னொரு போலீஸ்கார் என்ன கேட்பாருன்னு. அதுக்கு என்ன தெரியுமாங்க சொன்னாரு, அதாங்க நகரத்து புருஷங்கிறது. என்ன தெரியுமா சொன்னாரு, நான் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து இருந்தா அந்த போலீஸ்கார் இவர்கிட்ட கேட்பாரா, இவ்வளவு பெரிய சந்தன கட்டையை எங்க கடத்திட்டு போற. நான் தான் பொறுமை சாமி, பொறுமை பொறுமை. என்னாச்சு, அவர் ஏன் கோவப்படுறாரு? பொறுமை பொறுமை. அது நான் என்ன சொன்னா அது எனக்கு தெரியும், நடுவருக்கு தான் எல்லாம் தெரியும். அத பேச்ச நிப்பாட்டவா? நடுவர் அவர்களே, நீ பஸ் ஏறி கண்டக்டர்கிட்ட போய் டிக்கெட் கேட்காம சார் டிக்கெட்னு சொல்லாத. என்ன பாங்க, எங்க பொங்கல் அன்னைக்குங்க, பொங்கல் அன்னைக்கு நீங்க எல்லாம் வெளியில வந்து கோலம் போட்டீங்களா? வெளியில வந்து எல்லாரும் பொங்கல் எல்லாம் வச்சீங்களா? எங்க வீட்டுக்காரு பொங்கல் அன்னைக்கு வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னாரு, தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்டேன், ஏன் மாமா என்ன பொங்கல் அன்னைக்கு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு, அவர் தாங்க புருஷன். என்ன தெரியுமா சொன்னாரு, என்ன சொன்னாரு, பொங்கல் அன்னைக்கு நான் வெளியில வந்தா என்ன கரும்பு கட்டி நினைச்சு தூக்கிட்டு போயிருவாங்களாங்க. இந்த கரும்பு கட்டி எங்கடா இருக்கு? ஏமா இது என்னம்மா, பொங்கல் அன்னைக்கு என் மனைவி எங்க வீட்டு முன்னாடி நைட்டு பசுமாடு மாதிரியே கோலம் போட்டாமா. சூப்பர்ல. காலையில பாக்குறேன் ஒரு காளமாடு வந்து படுத்து கிடக்குமா, சுன் தட்டி விட்டு கண்டுக்குட்டி எந்திரிச்சு ஓடுது. கண்டுக்குட்டி அளவுக்கு எஃபெக்ட் என் பொண்டாட்டி கோலம். பரவாயில்ல, எப்படி கத்துட்டு இருக்கோம். இந்த கிராமத்துல எல்லாம் பொண்டாட்டிய வாடி போடி வாடி போடின்னு கூப்பிடுவாங்க. எங்க அக்கா எல்லாரும் அப்படிதானே கூப்பிடுறாங்க உங்களை, புருஷன் வாடி போடிங்கிறாங்கல்ல. ஆனா நகரத்துலங்க இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சுன்னு எங்க வீட்டுக்கார பார்த்து கத்துக்கங்க, இன்னைக்கு வரைக்கும் என்ன வாடின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டது கிடையாது தெரியுமா? ஏன் தெரியுமா வாடின்னு என்ன கூப்பிட மாட்டாரு? ஏன் தெரியுமா என்ன வாடின்னு கூப்பிட மாட்டாரு? வாடின்னு கூப்பிட்டா நான் வாடி போயிருவேனாக்கா. இது வாடுறதுக்கு என்னடா இருக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சொல்லல, வேற என்ன வேணா சொல்லுங்க. எங்க ஒரு மனைவிய கணவன் பாராட்டணும், கணவனை பொண்டாட்டி பாராட்டணும், அப்பதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எங்கால அழகா பாட்டுல சொன்னாங்க. பொண்டாட்டியா நீ கிடைச்சா சந்தோஷம் தான் எனக்கு. நடுவர்களே, இன்னைக்கு வரைக்குங்க என்ன நீங்க மனசாட்சியத்தோட நீங்க எல்லாரும் சொல்லுங்கக்கா, வரதட்சணை கொடுமை எங்க அதிகமா இருக்கு? கிராமத்துல அதிகமா இருக்கா, நகரத்துல அதிகமா இருக்கா? கிராமத்துல தாங்க வரதட்சணை கொடுமை அதிகமா இருக்கும். நான் என்னை எல்லாம் கிராமத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் உண்மையிலே சொல்றேன்க்கா, எங்க வீட்டுல ஒரு பித்தளை விளக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த விளக்க கையில எடுத்துக்கிட்டு வலது கால வச்சு அது இடது காலு, ஐம் சாரி சாரி நடுவர் அவர்களே, வலது கால வச்சு வீட்டுக்குள்ள போனேங்க. எங்க மாமியார் வாசல்ல நின்று கேட்டுக்குது, என்ன கொண்டு வந்திருக்க? நான் விளக்கு கொண்டு வந்திருக்கேம்மா. பக்கத்து வீட்டு லட்சுமி கொண்டுட்டு அப்படிங்குதுங்க. என்ன சொன்னிச்சு? பித்தளை விளக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டுங்க. வேற என்ன கொண்டு வந்த? நான் சொன்னேன், கட்டில் கொண்டு வந்திருக்கேன், பீரோ கொண்டு வந்திருக்கேன்னு. எங்க தள்ளி பீரோவை பாப்போம் அப்படின்னு நேரா போச்சு. பீரோவை பார்த்துட்டு, ஏன் மரத்துல பீரோ கொண்டு வந்தா என்ன? என்னத்த 2 நாளைக்கு கூட தாங்குமா அது அப்படின்னுச்சு. கட்டில் என்னதுல கொண்டு வந்த? கட்டில் மரத்துல கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நேரா போச்சுல. கட்டில பார்த்துட்டு சொல்லுது, இது என்ன கட்டில்? நீ படுக்கிற நீ கொஞ்சம் அகலமா பார்த்து வாங்கிட்டு வரக்கூடாது. நீ படுத்தாலே பாதி முக்காவாசியை மறைச்சுக்கிருவேன். அந்த ஆளு என்ன அந்த கம்புல தான் படுத்து கிடந்திருப்பேன்.
நடுவர்களே. அந்த கட்டில கம்பே இருக்குல்ல அது கடந்து ஏங்க, என் வயிற்று எரிச்சல் நான் எங்க சொல்லுவேன்? எனக்கெல்லாம் அல்வானா அவ்வளவு பிடிக்கும். வயசுல எங்க வச்சு சொன்னான்னு தெரியல. எனக்கெல்லாம் அல்வானா அவ்வளவு பிடிக்குங்க. எங்க வீட்டுக்காரர் எனக்கு அல்வா வாங்கிட்டு வர்றாரு. எங்க மாமியார் கீழ் வீட்டுல இருக்கு, நான் மேல் வீட்டுல இருக்கேன். அதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்தவர் ஒளிச்சு வச்சு என்கிட்ட கொடுத்தாரு பாருங்க. நான் தின்னுட்டு சும்மா இருக்காம இலைய தூக்கி மேல இருந்து கீழே போட்டாங்க. கரெக்டா கிளவி மூச்சு முன்னாடியே வந்து விழுந்திருக்கு. கீழே கடந்து கிளவி கத்துது, நேத்து வந்தவளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கானே, 10 மாசம் சுமந்து வைத்தேனே, எனக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னா தின்னவளுக்கு புடுங்கிட்டு தான் போகுங்குதுங்க. ஆனா உண்மையை சொல்றேன்க்கா, மறுநாள் எங்க வீட்டுக்காரர் எனக்கு அல்வா வாங்கிட்டு வந்தாரு. ஆனா இந்த விஷயம் எங்க மாமியாருக்கு தெரியாது. எப்படி தெரியுமாக்கா? நல்லா எவ்வளவு டெக்னிக்கான புள்ள. எப்படி தெரியுமா? மறுநாள் வாங்கிட்டு வந்தாரு எங்க வீட்டுக்காரர், மாமியாருக்கு தெரியாது. எப்படி தெரியுமா? இன்னைக்கு நான் அல்வா மட்டும் திங்கல, இலையும் சேர்த்து தின்னுட்டேன். கிளவி இருந்தா தானே கண்டுபிடிக்க. பாத்தீங்களா? ஒண்ணு நீ சொல்லவும் தாமா எனக்கு ஞாபகம் வருது. எங்க வீட்டுல எங்க அண்ணன் தம்பி 4 பேர், நான் தான் கடைசி ஆளு. எங்க வீடு சின்ன வீடு. சின்ன வீடு இல்ல, வீடு சின்னது. சின்ன வீட்டுக்கும் வீடு சின்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சின்ன வீட்டுக்கு செலவு கூட, வீடு சின்னதுன்னா செலவு குறைச்சு. நான் கேட்டேன் எங்க அண்ணன் கிட்ட, ஏண்டா சின்ன வீடா இருக்கே, இதுல எப்படிடா குடும்பம் நடத்தினேன்னு கேட்டேன். எங்க அண்ணங்க சொன்னாங்க, டேய் நைட்டு வரும்போது மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வா, மல்லிகைப்பூவை பிரிச்சு வை, இந்த வாசனையில உன் பொண்டாட்டி முழிச்சுக்குருவா, குடும்பம் நடத்தின ஐடியா கொடுத்தாங்க. நைட்டு 9:30 மணி இருக்கு, மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வந்து பிரிச்சு வச்ச பாரு, வாசனையில எங்க அண்ணன் பொண்டாட்டி 3 பேரும் முடிச்சுக்கிட்டாளுங்க, ஏன் பொண்டாட்டி முடிக்கல, பல வருஷத்துல முடிச்சுட்டாலும் 3 பங்கா போட்டு எங்க அண்ணன் கிட்ட கொடுத்து நீங்க சாப்பிடுங்கடான்ட்டு வந்துட்டு. யாராவது சொன்னபடி கேட்கலாம், அப்படி சொல்லிருங்க நடுவர் அவர்களை இனிமேல். ஆமா, இது சும்மா நகரத்துக்கு கிராமத்துக்கு நீங்க முடிக்க சொல்றீங்க, அப்படித்தானே? நகரத்துக்கும் கிராமத்துக்கு என்ன தெரியுமாங்க வித்தியாசம்? எங்க அக்கா அழகா சொன்னாங்க, ஒரு பெண் குழந்தை பிறந்தால் கல்லை பால் கொடுத்து கொண்டது கிராமம், ஆனா கல்லை அள்ளி கொடுப்பதுதான் எங்களுடைய நகரம், இல்லையா? எங்க அந்த போது நிலான்னு நிலாவை காட்டி சோறு ஊட்டினது உங்க காலம், அந்த நிலாவுக்கே ராக்கெட் விடுறது எங்க காலம். உண்டா இல்லையா நடுவர் அவர்களே? அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைக்கு கள்ளிப்பால் குடுன்னு சொல்றதே தகப்பனாதான் இருப்பான். ஆனா இன்னைக்கு இத்தனை தகப்பன் இருக்காங்களே, நீங்க போய் கேளுங்களேன், உங்க பொம்பளை பிள்ளை பிடிக்குமா ஆம்பளை பிள்ளைக்கு பிடிக்குமான்னு கேளுங்க, பொம்பளை பிள்ளை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தகப்பனுக்கும் தெரியுங்க, கடைசி காலத்துல தான் முடியாம கட்டிலோட கட்டிலா படுத்து கிடந்தா கூட தகப்பனை ஒட்டு துணி இல்லாம நிப்பாட்டி குளிப்பாட்டி மறு துணி மாத்தி விட முடியும்னு சொன்னா, அந்த தியாகத்தை பொம்பளை பிள்ளைய தவிர வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு இன்னைக்கு இருக்கிற தகப்பனுக்கு சொல்லி கொடுத்தது எங்களுடைய நகர வாழ்க்கை, இல்லையா? எங்க கிராமத்துல அப்பா டாக்டர்னா புள்ள டாக்டர், அப்பா இன்ஜினியர்னா புள்ள இன்ஜினியர், அப்பா வாத்தியார்னா புள்ள வாத்தியாரு. ஆனா நகரத்துல சாதாரண கூலி தொழிலாளியினுடைய மகன் கலெக்டராக முடியும்னு சொன்னா அந்த மாற்றத்தை கொடுத்திருப்பது எங்களுடைய நகரம் என்ற காரணத்தால் எந்த சூழ்நிலையிலும் மனிதனுக்கு ஏதுவானதும் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவதும் கிராமத்து வாழ்க்கையை விட எங்களுடைய நகரத்து வாழ்க்கையே என்று தீர்ப்பு வழங்கும்படி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. உங்க ஒரு பேராசிரியர் ஒரு கல்லூரியில துறை தலைவரா இருக்காங்க, HOD இருக்காங்க, டாக்டரேட் முடிச்சிருந்தாலும் ஒரு மேடைக்கு வந்தா அந்த மேடையில தன்னை குறைத்து கொண்டு மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக நர்த்தனம் ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஒரே நேரத்துல 4 குரல்ல பேசுவாங்க, 3 குரல்ல மேடையில பேசிருக்காங்க, 4வது குரல் வீட்டுல போய் பேசுவாங்க. ஆனா அது இங்க பேச முடியாது. அவங்க பேச்சுக்கு மன்றம் சார்பா எல்லாரும் கைதட்டு கொடுக்க கூடாது சார். அன்னைக்கு இருந்த வாழ்க்கை எப்படி சார்? உண்மையில அன்னைக்கு ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் குடிப்பான். குடிஞ்சவன் சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா தலையை துண்டை போட்டு ஓரமா போனான். இப்போ ஊருக்கு ஒரு ஆள் 2 ஆள் தான் குடிக்காத ஆள் இருக்கு. இப்ப சாயந்தரம் 7 மணி ஆச்சா இந்த ஆளுக்கு தலையில துண்டை போட்டு போக வேண்டியிருக்கு. எவன் கண்ணுலயும் மாட்டிடப்படாதரா. அன்னைக்கெல்லாம் வாத்தியார் வர்றாருன்னா பையன் சந்தில புந்து ஓடனான். இப்ப 4 பையன் சேர்ந்து வர்றாருன்னா வாத்தியார் சந்தில புந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. எவன் கண்ணுலயும் மாட்டிடப்படாதரா. எப்ப 7:30 கூட்டுவாங்கன்னு தெரியல. உண்மை சார். அன்னைக்கெல்லாம் ரோட்ல நம்ம கிராமத்துல போறவே எவனாவது பைக்ல இருந்து விழுந்துட்டான்னா ஓடி போய் தூக்குனான். தண்ணி கொடுத்தான், சோடா கொடுத்தான், யாரு பெத்த பிள்ளையோன்னு வாரி சுட்டி தூக்குனாங்க. இப்பெல்லாம் டவுன்ல போங்க, ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்கிறான், அதுல ஒருத்தர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் மேம்பாலத்தில் இழுத்து கொண்டு போகணும், செல்ஃபி எடுத்து கொண்டு இருக்கிறேன். இதை பேஸ்புக்ல போட்டு விடுறான், 30 பேருக்கு லைக் போடுறான். அன்னைக்கெல்லாம் அடிச்சு விழுந்து கிடந்தான்னா ஓடி போய் தூக்குனாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. பைக்கில் ஓட்டிக்கிட்டு கேட்கறான், எத்தனை பேர் செத்தான்? ஒரு ஆளுக்காண்டா போல கூட்டான். அன்னைக்கெல்லாம் 12 பேர் ஒரே இடத்துல செத்தான்டா. செத்தா அப்படி சாகணுங்கிறாயா? இது வாழ்க்கையா?
அது ஊரா கூட்டுவாங்க. இந்த பொம்பளை புள்ள லேசா ஸ்கூட்டில போய் சரிக்கணும், ஐயோ ஓடி போய் ஆடி தூக்குறாங்க. ஆம்பளையால் குப்புற விழுந்து கிடக்கு, குடியார போய் தண்ணியை போட்டு விழுந்துருப்பாங்கிறாங்க. இந்த பொம்பளை பிள்ளை இந்த சைடு ஸ்டாண்ட் எடுக்காம போட்டு பின்னாடியே 30 மேடம் மேடம் ஆத்தா போனா கூட விட மாட்டேங்க. இங்க பொண்டாட்டி குப்புற இருந்தா கூட கவலைப்பட மாட்டேன். மேடம் 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 32 பேர் பின்னாடி மேடம் சைட் நம்ம சைட் ஸ்டாண்டை நீட்டி கூடியார் போய் கண்ணை புரட்டி வச்சுட்டு போறேன். சைடு சண்டை எடுத்துக்கு தெரியல, எங்கன்னு விழுவான் பாருப்பா, இந்த விழுவான் பாரு விழுவான் பொத்துன்னு விழுவான் பாருங்கிறாங்க. இது என்னடா உலகம்? நாங்க என்ன சோத்துல மண்ணலியாட போட்டோம்? உங்க ஸ்கூட்டியை எங்க மிந்த முடியுது? டவுன் என் கதையே சீப்பட்ட கதை. அதெல்லாம் சொன்னா நேத்து யார்ட்டையும் சொல்லாது. அப்பா வீடியோ ஆஃப் பண்ணு. நேத்து நான் பைக்ல போனேன், புல்லட்ல. ஒரு லேடி கொண்டாந்து ஸ்கூட்டியை பக்கத்துல நிப்பாட்டினாங்க. என்னைய பார்த்து அப்படின்னாங்க. நானும் சிரிச்சேன். திருப்பி நீ சிரிச்சது மோசமான சிரிப்புடா. திருப்பி ஸ்கூட்டியை எடுத்துச்சு அந்த அம்மா. மறுபடியும் என்னை பார்த்து அப்படி சிரிச்சு ஸ்கூட்டியை ஓட்டுச்சு. நானும் பின்னாடியே போனேன். அது ஸ்கூட்டியை நிப்பாட்டுச்சு. நானும் போய் மறுபடியும் நிப்பாட்டினேன். மறுபடியும் என்னை பார்த்து அப்படின்னுச்சு. 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சேன். சொன்னிச்சு பாருங்க, சார் நாங்கள் பையனோட டியூஷன் டீச்சர் இருந்துச்சு, அதோட மண்ணா வரி தூக்கிட்டு வந்து சேர்ந்தேன். பையன்கிட்ட சொன்னிச்சு என்னன்னு தெரியல, 3 நாள் ஆகும் வீட்டுக்கு போறதுக்கு. தம்பி பேச மாட்டான். நான் அப்பாவை பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. உங்க அப்பா வராது, உன்கிட்ட உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி ஒரு ஃபேமஸான ஆள்னா இப்போ 2 பேச்சாளர்கள் பேச வேண்டியது இருக்கு. கழகத்தினுடைய முன்னோடிகள் வந்திருக்காங்க. நம்ம தான் அடி நம்ம சூடு பறக்கும் பாருங்க, என்னென்ன நடக்குது பாருங்க. அந்த அம்மா 32 சிட்டை எழுதி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. இங்கே இது சிரிச்சு போயிட்டு வந்துருச்சுங்க. ஆனால் நீங்களும் அவசரம் இந்த மழை நேரம் கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு வந்துடுறீங்க. நான் சுகர் பேஷண்ட் 3 லிட்டர் தண்ணியை குடிச்சுட்டு முக்க முடியாமல் திணறிக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் பட்டிமன்றம் ஆரம்பிச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்கிறத என்னால் வாட்சை பார்க்காமலே சொல்ல முடியும். அப்படி ஒரு நடுவர் தான் இந்த தேவகோட்டை மகாராஜன். வாட்சை பார்க்காமலே 3 மணி நேரம் ஆச்சுன்னு என்னால் சொல்ல முடியும். சித்த யோகம்லாம் கிடையாது. சுகர் பேஷண்ட் 2.5 மணி நேரத்தில் டேங்க நம்பிடும். எனக்கு விம்மி வருதுன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என் நிலைமை எனக்கு தான் தெரியும். அடையாமா சுகர் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லப்படாது. சுகருக்கு சாரி ஒன்று சொல்றேன், சுகர் இருக்குன்னு மட்டும் எவன்ட்டையும் வைத்தியம் கட்டுறாதீங்க. பல ரகத்தை கிளப்பி விடுறாங்க. ஒருத்தர் சொல்றான், சார் சுகர் இருக்கா? ஒன்றும் இல்லை, நைட்டு வெண்டைக்காயை கட் பண்ணி தண்ணியில போட்டு அதை காலையில விழுத குடிச்சேன்னா நல்லதுங்கிறான். ஒருத்தன் ஆவரம்பூவை அரைச்சு பொடி பண்ணி சாப்பிடுங்கிறான். ஒருத்தன் நவ்வா கொட்டையை நசுக்கி அதை சாப்பிடுங்கிறான். ஒருத்தன் கருஞ்சிகரத்தை வறுத்து பொடி பண்ணி சாப்பிடுங்கிறான். ஒருத்தன் வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிடுங்கிறான். ஒருத்தன் வெந்தயத்தை இள வறுப்பா வறுத்து அதை சாப்பிடுங்கிறான். இவ்வளவையும் தின்னுபிட்டு நடக்க முடியாம இவ்வளவு சொல்லிவிட்டு மாத்திரை லேசா போட்டுக்கோங்க, ஏன்னா அது கண்ட்ரோல் ஆகாது. என்னடா உலகம்? சிலர் சொல்றான், பூமிக்கு அடியில பிறகு கிழங்கை சாப்பிடாதீங்க, கருணக்கிழங்கு சாப்பிட்டா மோஷன் போகுங்கிறான். நீ இல்ல யாரா? ஆனா கிராமத்துல அன்னைக்கெல்லாம் விவசாயத்துல நம்ம கிராமத்துக்காரனுக்கு இந்த சக்கரை வியாதி இருந்துச்சா? ஏன் இல்ல? அன்னைக்கெல்லாம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஏற்கலப்பை ஓட்டி 1 ஏக்கரை உழுதுட்டு வந்தான்னா வாக்கிங் போக வேண்டியது இல்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. அன்னைக்கு நம்மால ஏர் பூட்டி சால் போட்டான்னா இங்க நின்று பார்த்தா நேர் கோடு 1 ஏக்கருக்கு அப்படியே நச்சுன்னு தெரியும். இன்னைக்கு டவுன்ல படிச்சு விட்டு ஸ்கேல வச்சுக்கிட்டு இப்படி கோடு வரான், இப்படி கோணிக்கிட்டு போகும். நான் தீர்ப்புல நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. 2 பேருக்கு இறக்கி விட்டுக்கிறேன், அப்புறம் என் வேலையை காட்டுறேன். அம்மா சித்தோடு வளர்மதி டீச்சர், பழுக்கட்டும் பழம். நடுவர் அவர்களே, ஏன் முடியாம கிடந்தியா? அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரியா? கொஞ்சம் பேச்சு வராது. பேச்சு தெரப்பி வேணுமா? கொஞ்சம் பயமா இருக்கு நடுவர்.